எல்லாருமே வந்து சேரன், அதுக்கப்புறம் நம்ம வந்து நிலா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த பொண்ண பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு ஒருத்தரோட வராங்க. அவங்க வந்து அண்ணன் நெனச்சுட்டு இவங்க பேசிட்டுருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து நீங்கலாம் அப்படின்னோனே, இவர் தான் மாப்பிள சேரன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துனாங்க. இவரோட தம்பி, ஓ! அவரோட ஒய்ஃப் நீங்களா? ஆமாங்க அவரோட ஒய்ஃப் நானு அப்படின்னோனே, சந்தோஷம் தாங்க முடியல சோழனுக்கு. எங்கனாலும் என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்றாளே! அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன். அண்ணே ரொம்ப சந்தோஷப்படாத அண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. சரிடா, சரிடா அப்படின்றாங்க. அடுத்து வந்து சேரன் வந்து ஏன் அவர் எதுவும் பேச மாட்டாரா? அப்படின்னோனே, இல்ல அவர் கொஞ்சம் ஷை டைப்பு கண்டிப்பா பேசுவாரு அப்படின்னோனே, அப்படி பார்த்துட்டே இருக்காரு சேரன். அடுத்து வந்து சரிங்க உங்கள பத்தி சொல்லி உங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து வரலன்னு தெரியும். இவரு அப்படின்னோனே, இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டுங்கங்க அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஓ! ஃப்ரெண்டுல பாயா? சரி, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்றாரு. உடனே வந்து இல்லங்க உண்மையிலேயே பாய் ஃப்ரெண்டு தான். இவர் என்னோட காதலன். அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? அப்படின்னோனே, இல்லங்க இவரும் நானும் லவ் பண்ணோம். ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டுருக்கோம். ஆனா எங்களுக்குள்ள வந்து இப்போ கல்யாணம்னு வரும்போது செட்டே ஆவலங்க. அதனால நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவரு என்ன சொல்றாரு, சரி அவன் எப்படி இருக்காரு? நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன ஒப்பீனியன் சொல்றாருன்னு நான் யோசிக்கணும். ஏன்னா இவர் கூட தான் நான் ரொம்ப பழகியிருக்கேன் அப்படின்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சியோட நீங்க என்னங்க ஏங்க இப்போ இதுதாங்க ஃபேஷனு. எப்பவுமே வந்து விரும்பினவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கல்யாணத்துக்கு வேற ஆள் இல்லைங்க. நம்ம வந்து விரும்புறது வேற ஆளா இருக்குங்க. ஏன்னா விரும்பும்போது நம்ம வந்து நெறைய பிரச்சனைகள் வரும். இப்போ இவருக்கு எனக்கும் நெறைய பிரச்சனைகள் கல்யாணம்னும் போது பெரிய பிரச்சனை வருதுங்க. அத நான் கல்யாணம் வேற ஒருத்தர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால இவர்கிட்டயே சொல்லிட்டேன். இப்ப நாளை பின்னைக்கு எனக்கும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அதனால தான் கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாம் ஒண்ணுமே புரியாம என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வந்து பரவாயில்லப்பா. உண்மையிலேயே வந்து நெறைய பேர் வந்து பொய் சொல்றாங்க. வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து நெறைய பேர் பொய் சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா நீங்க உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாரி நேர்மையா இருக்கவங்க ஓகே தான் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு வந்து நெறைய கேள்விகள் சேரன் கிட்ட கேட்குறாங்க. சேரன் நெறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பதில் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கறது ஒண்ணுமே புரியல நிலாக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரிங்க நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க கூட வந்து அந்த பையன் கூடயே போயிடுது. இதெல்லாம் பார்க்குற நிலாக்கு ஒண்ணுமே புரியல. சாரிண்ணா எனக்கு இது தெரியவே தெரியாது. நான் இப்படிலாம் நடக்கும் நான் யோசிக்கலண்ணா அப்படின்னோனே, பரவாயில்லப்பா இதில என்ன இருக்கு? இப்ப இருக்க பொண்ணுங்க எந்த மாரிலாம் இருக்காங்க பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே இந்த அளவு வந்து பொண்ணுங்க வந்து நல்லா வந்துட்டாங்களா? எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றாங்களே! அப்படி சொன்னோனே, என்னன்னா நீங்க அந்த பொண்ண பத்தி நீங்க தப்பாவே நினைக்கலையா? இதில தப்பா நினைக்க என்னப்பா இருக்கு? இந்த மாரி பொண்ணுங்கள பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையா தான் இருக்கு. எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பாரு, அதுவே பெரிய விஷயம். உண்மையிலேயே நீங்க கிரேட்ண்ணா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து வராங்க. அண்ணன் என்னதான் சொன்னாலும் சரி, அந்த பொண்ணு நம்மளுக்கு வேணாம். எங்களுக்கெல்லாம் முடியல அப்படி சொன்னோனே, எனக்கும் தான் பிடிக்கவே பிடிக்கல. அப்படி அண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதில பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு ஒண்ணும் இல்லப்பா. உங்களுக்கு எல்லாம் ஓகேனா எனக்கும் ஓகே. இது என்னண்ணா நீங்க இப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்றது நானு? ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ணன் இங்க பாருப்பா, எனக்கு கல்யாணம்னா ஓகே தான். உங்கள எல்லாருக்கும் பிடிச்சா எனக்கு ஓகே. இல்லனாலும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன இவரு இப்படிலாம் பேசுறாரு? அவருக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு கார்த்திகா தான். மத்தபடி எல்லாருமே வந்து அவருக்கு வந்து பெரிய விஷயமா தோணவே தோணல பாருங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நிலா. அடுத்து நிலா கோயிலுக்கு போறாங்க. அங்க கார்த்திகாவ மீட் பண்றாங்க. கார்த்திகா வந்து என்னால முடியல. இந்த மாரி கல்யாணம் நெருங்கி நெருங்கி வர்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சேரன் வந்து மாமா இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு சேரன் அண்ணா உங்களுக்கு வேணும்னா, நீங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு இங்க வாங்க. உங்களுக்கும் சேரன் அண்ணாவுக்கும் வந்து சூப்பரா கல்யாணம் நாங்க நடத்தி வைக்கிறோம். இது உங்களுக்கு ஓகேவா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்திகா. சரிங்க. உண்மையிலேயே நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நீங்க நாளைக்கு வர ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னோனே, சரிங்க நான் ரெடியா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயத்த வீட்ல உள்ளவங்ககிட்டலாம் சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். சேரன் அண்ணாக்கு உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும். இதுக்கு யார பிடிச்சா வேலைக்காகும்? வேற வழியே இல்ல. நம்ம இருக்கவே இருக்காரு சோழன். சோழன் கிட்ட தான் எப்படியாவது பக்குவமா பேசி இத முடிக்கணும். அவரு தான் வேலைக்கு ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து முடிவு பண்றாங்க. சோழன் தான் பண்ணுவாருன்னு.